சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் மற்றும் பலர் அப்படின்ட்டு இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1, நம்ம சூர்யாவோட லாஸ்ட் படம் கருப்பு. அந்த படத்தை மொத்தமாவே நீங்க மறந்துறணும். இந்த படம் டோட்டலா கான்ட்ராஸ்டா வித்தியாசமா இருக்கும். நம்பர் 2, இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா அதே நேரத்துல இந்த படம் கட்டாயம் உங்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணும். நம்பர் 3, இந்த படத்துல லவ், ஆக்ஷன், சென்டிமென்ட், எமோஷன் அப்படின்னு ஃபேமிலி டிராமாவ பேஸ் பண்ணி முழுக்க முழுக்க வந்திருக்க படம் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும், அம்மா தன்னோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடாதா? தன்னோட குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிராதா? அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட அப்பா சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு உறுதியா இருக்க ஹீரோ தன்னோட அம்மா கவலைப்படுறாங்களே அப்படின்ட்டு சரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்கலாம் அப்படின்னு ஃபாரின் போய் செரிகேட் மதரை வச்சு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாரு. அந்த குழந்தைய ஊருக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் ஒண்ணு ஏற்படுது. அதை காப்பாத்துறதுக்கு அந்த செரிகேட் மதரோட ஹெல்ப் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. திரும்ப சூர்யா அவங்கள தேடி போறாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மமிதா பைஜு. அவங்கள கூட்டிட்டு அந்த குழந்தைய சரி பண்றாங்க. அதே நேரத்துல மமிதா பைஜுக்கு சூர்யா மேல ஒரு லவ் ஒண்ணு வந்துருது. கடைசியில இவங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஸ்டோரி. ஒரு அழகான ஸ்டோரினே சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூர்யா சரோட கட்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், எல்லாருமே பரபரப்பா பேசுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, செரிகேட் மதரை வச்சு குழந்தை பெத்துக்கிறது. இந்த விஷயத்த எவ்வளவு அழகா கன்வே பண்ண முடியும், இத பண்றதுக்கு ஒரு ஸ்டாருக்கு எவ்வளவு கட்ஸ் வேணும், அது எல்லாத்தையுமே பார்த்து இந்த படத்துல பக்காவா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் மமிதா பைஜு. இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டரே பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்குங்க. அதே நேரத்துல ராதிகா சரத்குமார் இவங்களோட நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல. இவங்களும் மமிதா பைஜும் சேர்ந்து அந்த தியேட்டர் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஜிவி பிரகாஷ் வழக்கம் போலோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஹிட் ஆயிருந்து அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு பூஸ்டா இருந்திருக்கும். டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர் எடுத்துக்கிட்ட ஸ்டோரிய ப்ராப்பராவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல இப்ப இருக்க கிட்ஸுக்கு தேவையான பல மெசேஜ எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்காரு. சில விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயன்ட்டா இருக்கு. சில விஷயத்த பாத்தீங்கன்னா திணிச்சிருக்காரு. இருந்தாலுமே அது எல்லாமே நல்ல விஷயம். இப்ப இருக்க கிட்ஸ் எல்லாருமே அத பார்த்து கத்துக்கணும். இன்னொரு பக்கம் இந்த படத்துல எது நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. நம்ம சூர்யா சார இந்த படத்துல ஒரு ஏஜ்டு ரோலா காட்டுறாங்க. ஆனா அதுக்காக அதே கெட்டப்ல இருக்கிறதுக்காக அவருக்கு மேக்கப் போடாம விட்டாங்களா? ஏன்னா ஆள் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு பயங்கர டல்லா இருக்காருங்க. கருப்பு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கிளாஸா, மாஸா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் மேக்கப் போட்டுருக்கலாம். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஒரு அன்வான்டட் சீன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போன போக்குலயே போயிருந்தா, படம் செகண்ட் ஹாஃப்ல வேற மாரி இருந்திருக்கும். ஆனா சில டைவர்ஷன்லாம் இருந்தனால, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆடடா இருந்தது. படத்தோட டியூரேஷன் 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்ங்க. அந்த எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் கட் பண்ணி கம்மி பண்ணியிருந்தா, படம் இன்னுமே ஷார்ப்பா சூப்பராவே இருந்திருக்கும். ஆனா மொத்தத்துல இந்த படத்த ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு படத்துல காமெடி இருக்கு, ஸ்டோரி இருக்கு, கருத்து இருக்கு, சென்டிமென்ட் இருக்கு. சில சீன்ல சூர்யா அழுவாருங்க. அத பார்க்கறப்ப கட்டாயம் எல்லாருக்குமே கண்ணு கலங்கும். படத்துல அது ஒரு முக்கியமான சீன். கட்டாயம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்க்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு கட்டாயம் 3.2 குடுப்பேன். நீங்க 5க்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு விஷயம், இந்த படம் முழுக்க முழுக்க பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருக்காங்க. நீங்க தியேட்டர்ல பார்க்கறப்ப அத ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா